பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களை மறுபடியும் எப்போதும் போல இந்த உபவாச நாட்களிலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்த நாட்கள் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நாட்கள். அநேக சபைகளிலே 40 நாள் ஜெபம் நடைபெறுகிறதை நீங்களும் நானும் பார்த்திருக்கலாம். நாங்களும் கூட எங்கள் சபையில் இந்த 40 நாள் ஜெபத்தை நேற்று துவக்கிவிட்டுத்தான் வந்தேன். இந்த 40 நாளும் அமைந்து ஒவ்வொருவரும் அமர்ந்து ஜெபிக்கும் போது இந்த 40 நாளின் முடிவிலே அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் உபவாசித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் வெற்றி உண்டு. இந்த நாட்களிலே உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். அன்றைக்கு ஒரு அம்மையார் என்னிடத்தில் கேட்டீர்கள், ஐயா, சில காரியங்களிலிருந்து வெளியே வரவே முடியலையே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்க. சில காரியங்களையும் சொன்னீங்க. ஏன்னா என் புருஷன் ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டார், அதிலிருந்து அவரால் வெளியே வரணும்னு எண்ணம் இருக்கு, ஆசை இருக்கு, முயற்சியும் பண்ணுறார், ஆனால் முடியலையே, இதுக்கு என்ன காரணம், இதற்கு என்ன வழி என்று கேட்டீர்கள். இந்த நாளிலே அதற்கான சில காரியங்களை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் நான் எப்போதும் போல சொல்லுவதுண்டு, உங்கள் வேதாகமத்தை எங்கு இருந்தாலும் தேடி கையில் எடுத்து இந்த உபவாச நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி கையில் எடுத்து எல்லாரும் வச்சிருக்கும் போது பாடுமா, அல்லேலூயா. குணப்படு பாவி தேவ கோபம் மற்றும் மேவி, குணப்படு பாவி தேவ கோபம் மற்றும் மேவி, இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் மற்றும் மேவி, இப்போ குணப்படு பாவி, குணப்படு பாவி தேவ கோபம் மற்றும் மேவி, இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் மற்றும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கர்த்தனை நீ மறந்தாய், பாவ கர்த்தனையை துறந்தாய், கர்த்தனை நீ மறந்தாய், பாவ கர்த்தனையை துறந்தாய், பக்தி உண்மை தெளிந்தாய், பொல்லாம் பாவ வழி தெரிந்தாய், பக்தி உண்மை தெளிந்தாய், பொல்லாம் பாவ வழி தெரிந்தார், புத்தி கெட்ட ஆண்டு குட்டியை ஓடிவா, உத்தம மெய்ப்பனா கத்தி அழைக்கிறார், உள்ளப்படு பாவி தேவ கோபம் வரும் தேவி, உள்ளப்படு பாவி தேவ கோபம் வரும்
தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார். அன்னவரை பற்றி தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார். அன்னவரை பற்றி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் வேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் வேவி, இப்போ குணப்படு பாவி. தாவீதர் செல்லை போ, தன்னை தாழ்த்தும் மனசை போ, தாவீதர் செல்லை போ, தன்னை தாழ்த்தும் மனசை போ, பாவி மனுஷியை போ, மனம் படைத்த பேதுரு போ, தேவனுக்கு தீமை செய்து நல் புலம்பினல் ஆவியின் சொற்படி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் வேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் வேவி, இப்போ குணப்படு பாவி. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய, நல்ல கவனிங்க, பிசாசானவன் உடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் கோபப்படுறோம். இதுல இருந்து விடுபடவே மாட்டாராங்கிறோம். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் ஒருவித மயக்கத்தில் போயிடுறாங்க. அவங்கள என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த கண்ணியிலிருந்து தப்பு வைக்கணும்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. சாந்தமா உபதேசம் பண்ணணும். அவங்களும் அதை கேட்கணும். எனக்கு அன்பானுடைய ஆனால் கேட்பாங்க, இனிமே மாட்டவே மாட்டேம்பாங்க. ஆனால் திரும்ப என்ன செய்வாங்க? அந்த மயக்கத்தில் தான் போய் நிற்பாங்க. எனக்கு அன்பானுடைய அநேகருடைய காரியத்தில் ஐயா பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். இன்றைக்கு பிசாசுக்கு நாம சொல்றோம் உருவம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அது எதுக்குள்ள போதோ அப்படி. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசு வருதுன்னா உடனே அது எப்போ என்ன செய்யும்? சில பிசாசு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எவ்வளவு தின்னாலும் தீராத பசிப்பை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி தண்ணி தண்ணி தண்ணி, ஏன்னா அந்த நெருப்பில் சேர்த்த தண்ணியிலே கூட. இப்படிப்பட்ட பல பிசாசுகள் இருக்கு உலகத்தில், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு உருவம் இருக்கான்னா கிடையாது. நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு முடியை விரிச்சு போட்டு வந்து முன்னாடி அப்படியே நிற்கும்னு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த பிசாசு தூதனாய் படைக்கும் போது எபிரேயரில் வாசிக்கிற 1 கடைசி வசனத்தில் அவரை காற்றுக்களாக பணிவிடைக்காரனாகத்தான் உருவாக்கினார். ஆனால் அந்த விழுந்து போன பிசாசு எப்படியாவது அவன் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மயக்கத்தில் இருப்பாங்க நிச்சயமா. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு போய் கேட்டீங்கன்னா நானா அப்படி செஞ்சேன் எனக்கு அப்படி இருந்துச்சு அப்படிமா. ஏன்னா சில மயக்கங்கள் மனிதனுக்குள்ளே வந்து, இன்னைக்கு ஒன்றுமில்ல, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? ஒரு மயக்கத்துக்கு
பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த பெயின் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? அனஸ்தீசியா அல்லது மயக்க மருந்து. சில டாக்டர்களுக்கே சொல்லுவீங்க மயக்க டாக்டருவீங்க. அவங்க டாக்டர் மயக்கம் கிடையாது, நமக்கு மயக்கம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து படித்து வந்திருக்காங்க. ஆகையினால அந்த மயக்கத்திலேருந்து அவங்க தெளியும் போது தான் அவங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் நடந்துச்சா, எனக்கு ஒன்றுமே தெரியலேம்மா. எனக்கு அன்பாருடைய சில மயக்கங்கள் மனிதனுக்கு தெரிகிறதே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிறான். அவன் இச்சையின்படி செய்வதற்கு அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் அதனுடைய கண்ணிக்கு நீங்களாகணும்னா, அந்த மயக்கம் தெரியணும்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசம் சொல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உதாரணமாக பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குங்கிறத எப்படி அவனுக்கே தெரியாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே, ஏன்னா அநேக நேரம் கப்பல் யாத்திரையில் இருந்திருக்கார் படகுல ஏறி. ஏன்னா மீன் பிடிக்கிற மக்களோட படகுல உட்கார்ந்து வந்திருக்காரு, காற்று வீசும்போது படகுல உட்கார்ந்து வந்திருக்கார். ஏன்னா கண்மாரே அவங்கள பார்த்து கூட கதறி இருக்கான், தண்ணியில் நடந்திருக்கார். இங்கே பார்க்கிறோம் அவர் படகுலிருந்து இறங்கினதும் ஒரு கடற்கரை தான். அதே போல் படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணதும் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் தான். அவருக்குள்ள என்ன இருக்கு? அசுத்த ஆவி. ஏன்னா 2 ஆவி இந்த உலகத்துல இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. பேற்றும் தெய்வமே தினம் வருபவரே, பேற்றும் தெய்வமே தினம் வருபவரே, ஊற்று தண்ணீரே உள்ளத்தில் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே உள்ளத்தில் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. ஐயா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதனால தான் நம்ம பாடுறோம், பலத்தில் மேல் பலனடைய
பலத்தில் ஆவியே பலத்தில் பலனடைய பலத்தில் ஆவியே ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே இனமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே இனமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவோம். ஆனா அசுத்தாவி வந்தா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்துச்சு, அது அவனுக்கே தெரியாது, அதான் மயக்கம். அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் அவன் கண்ணிக்கு நீங்களாகி மயக்கம் தெளியணும்னா உபதேசம் கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா உபதேசம் தான் முதுகெலும்பு. ஏன்னா நீ போய் சொன்னதுனால அவன் மாறிட மாட்டான். உபதேசிச்ச உடனே தெரிஞ்சிடுவான்னு நினைக்காதீங்க. உபதேசிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மயக்கம் சாதாரண விட்டுறதில்லை. இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருக்கு. அந்த மனுஷன் என்ன செய்யறான் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து, எவனாவது நல்லா இருந்தா பிரேத கல்லறையில் போய் உட்காருவானா? இன்னைக்கு சாதாரண கிராமங்களில் கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்து போனா அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டா தான் சொல்லுவாங்க, ஏய் சே ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்பா. இவன் எங்க போய் இருக்கான்? பிரேத கல்லறை. ஏன்னா நாம பாடும்ல, பிரேத சேமம் கல்லறை காத்த காவல் பூத்தீரை சாவை வெல்த சத்துவம் பர பேரோ அற்புதம் நல்வி நோர்க்கு ரட்சிப்பை ஏயோ கல்வில் வல்லமை சில்லை வைத்த இயேசுவே எல்கள் வேண்டல் கேளுமே. மோட்சத்தை நிறைவேற்றதும் பாதரா பேரல்ததும் ஏழையாய் வளர்ந்ததும் போத்த பசி தாகமும் சாவை வேந்த சத்துவம் பர பேரும் அற்புதம் சில்தை வைத்த இயேசுவே எல்கள் வேண்டல் கேளுமே. லாசருவில் கல்லறை அள்ளைப்பட்ட துக்கத்தை சீயோனழி ஓகாயி வீட்ட சஞ்சல கல்லி ஓகத்தோடு பாஜயா கல்ஜோ
வேண்டல் கேளுமே. ஐயா, ஒரு மனுஷன் எங்க இருக்கான்? அசுத்தாவியினால் பிடிக்கப்பட்டவன் எங்க இருந்து வாரான்? பிரேத கல்லறை. பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருக்கு எதிராக வந்தான். யாருக்கு? இயேசு. ஆமா, உன்னதமான தேவகுமாரன் அவர் வருகிறார். அவருக்கு எதிராக எங்கிருந்து வரா? பிரேத கல்லறையிலிருந்து எழுந்து அவருக்கு எதிராக வந்தான். வந்து அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. எப்படி? இன்னைக்கு ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் போது எவனாவது அங்க போய் உட்காருவானா? இதாங்க மயக்கம். இதான் மயக்கம். ஏன்னா இன்னைக்கு பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவன் மயக்கம் தீர்றது சாதாரண காரியம் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அந்த தண்ணீர் தெளிக்கணும். இன்னைக்கு சாதா மயத்துக்கு வந்துட்டா கூட என்ன செய்யறோம்? தண்ணீர் தெளிக்கிறோம். உடனே தண்ணி தெளிச்ச உடனே என்ன நடந்துச்சு எனக்கு அப்படிங்கிறான். ஆனா இந்த அசுத்தாவியின் கிரியை, அந்த பிசாசின் இச்சையின்படி செய்ய பிடிபட்டிருந்தாலும் அவன் எங்க போய் இருப்பான்? அந்த குடியிருப்பு எங்கே தான் இருக்கும்? அவருடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. பிரேத குடியிருப்பு இருக்கிற இடத்துல அவன் எப்போ இருப்பான்? அது மட்டும் இல்லை, வாசிங்க. கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது. அவ்வளவு பலம். அதனால்தான் சொன்னாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஏன்னா ஒரு பக்கம் யூதாவின் ராஜசிங்கம் நமக்கு உண்டு. ஆனா பிசாசும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்படா எவன் அந்த கண்ணியில விழ வைக்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். எனக்கு அன்பார்களே, அவன் குடியிருப்பு கல்லறை. அவன் எழுந்து வந்த இடம் பிரேத கல்லறை. அது மட்டுமல்ல, அவன் யாருக்கு முன்னாடி வரான்? உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக வருகிறான். அவனுடைய சூழ்நிலை என்ன? எத்தனை பேரு அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது. என்ன சொல்றோம்ல, பலம், அவ்வளவு பலம். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது என்னது? பிசாசு. அதான் பிரச்சனை. ஆனா நேரடியா பார்த்தா அவன் யாரு? மனுஷன். அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியாது. எனக்கு கண்பாருளே, அவன் செயல்களை பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கும். இருக்கிற இடம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். அவனுடைய பேச்சு பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நாமளே விளங்கிக்க முடியாது. அப்புறம் தான் சொல்லுவோம், இவன் தானா பேசல, தனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பிசாஸ். அந்த பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள் அந்த மயக்கத்தில் தான் இருப்பாங்க. அவன் மறுபடியும் அந்த கண்ணிக்கு நீங்கி மயக்கம் தெரியணும்னா இந்த வேத உபதேசம் அவசியம். ஆனால் கேட்க விட மாட்டான். நீங்கள் உங்கள் வீடுகளில் இப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனையோடு இருக்கிற பல பேர் இருக்கலாம். எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்க, அசுத்தாவின் கிரியை என்னை படாப்படுத்துதியா, ஐயோ என்ன பேசுதியாங்கிறீங்க. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, உங்கள்கிட்ட அது பேசுறதுக்கு அதிகாரம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் சொல்லணும், யாரு? நான் யாருடைய பிள்ளை? ஆமாம், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. நீ என்ன செய்யணும்? அப்பால போ சாத்தானு சொல்லி பாருங்க. அவருடைய நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோருடைய முழங்கால்களும் முடங்கியே ஆகணும். அதில் மாற்றமில்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அவன் செய்கிறதே எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது பிரதர், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் பிரதர், எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்கிறீங்களே. அதுதாங்க மயக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தொடர்ந்து பாருங்க, மகிழ்ச்சி அடைங்க, சந்தோஷப்படுங்க, ஒரே சமயத்தில் ஜெபமும் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வருவதற்கு, அதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரணும்னா 4000 வேணும், இல்லாட்டா வராது. அநேகர் கூட கேட்குறீங்க, அந்த தொலைக்காட்சியிலேயாவா? இந்த தொலைக்காட்சியில் உள்ள நெருக்கம் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது.
நெருக்கம், அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அதற்கான தேவைகளை சந்திக்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா 2 ஆலயம் பார்வையற்றோர் வர்றவங்க எந்த காணிக்கையும் நம்பி அந்த ஆலயம் இல்லை. மதுரையிலையும் சரி, திருநெல்வேலியும் சரி, இந்த உபவாச நாட்களில் கூட 40 நாள் ஜெபம் வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு எல்லா பார்வையினாங்களும் வந்து சாப்பிடாம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு நாள் 500 ரூபா செலவழிக்கணும். பிஸ்கட்டு ஒரு டீ கொடுத்து அனுப்புனா கூட. உங்களுக்கு ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருந்தால் இந்த 40 நாட்களில் ஒரு நாள் உங்களுக்கு ஒதுக்கி தர நான் ரெடி. அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நாளுக்கான தேவைகளை கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தூரத்தில் இருக்கேன். இந்த 2 ஃபோன் நம்பர்லையும் பாருங்கள். ஃபோன்பே உண்டு, ஜிபே, கூகுள் பே உண்டு. என்கிட்ட கேட்கலாம். நேராக வந்து பார்க்கணுன்னா தாராளமாக வரலாம். ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வரணும். எதுக்கு பிரதர்? நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே எப்போவும் நீங்கள் கூப்பிடலாம். நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையோ ஜெபத்திலேயோ இருந்தால் ஒழிய கட்டாயம் எடுப்பேன். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள் அந்த மயக்கம் தெளியணும், அவன் கண்ணிக்கு நீங்களாகணும்னா உபதேசிக்க வேண்டும். இந்த உபதேசம் அநேகருக்குள் இருக்கிற பிசாசுகளை வெளியே கொண்டு வரட்டும். அநேகரை ஆட்டி படைக்கிற தீய சக்திகளை வெளியே கொண்டு வரட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்களுக்குள் இருக்கிற பல கால்களாய் இருக்கிற தீராத அசுத்தாவியின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்திலே அந்த சரீரத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. 2வது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.